இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 31வது தேர்வு. இதுக்கு முன்னாடி 30 தேர்வுகள் பார்த்துருந்தோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான 30 தேர்வுகள். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா பாருங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ணணுன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நான் டெலிகிராம் லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மரபு சொற்கள் பார்க்க போகிறோம். மரபு சொற்களில் இருக்க ஒரு 164 முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். 164க்கு 164 கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ மரபு சொற்கள் வேணுன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் நமக்கு தரல. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த மரபு சொற்கள்லாம். ஸோ அந்த மரபு சொற்கள்லாம் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். பாருங்கள், 2460வது வினா. மரபு சொல் கண்டறி. கீரை என்பதன் மரபு சொல் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் என்ன வரும்னு. கீரை பார்த்திங்கன்னா தண்டு வரும். கீரை தண்டு. ஸோ அடுத்து பாருங்கள் கேழ்வரகு. 61வது வினா 2461. கேழ்வரகு என்பதன் மரபு சொல் என்ன? ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா தட்டை வரும். இலைப்பெயர் பார்த்திங்கன்னா தட்டை. கேழ்வரகு என்பதன் இலைப்பெயர் தட்டை. அடுத்து பாருங்கள் வாழை என்பதன் மரபு சொல். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா தண்டு வரும். கீரைக்கும் தண்டு வரும், வாழைக்கும் தண்டு வரும். அடுத்து பாருங்கள் சோளம் என்பதன் மரபு சொல். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா தட்டு அல்லது தட்டை வரும். கேழ்வரகும் தட்டை வரும், இதுக்கும் பார்த்திங்கன்னா தட்டை தான் வரும். அடுத்து பாருங்கள் அணில்கள். ஸோ எல்லாமே மிக்சிங்கில் தான் இருக்குது. அணில் இருக்குது, விலங்குகள் இருக்குது, அதே மாதிரி தாவரங்கள் இருக்குது, அதே மாதிரி இந்த பால் பருகு அதெல்லாம் அந்த டாபிக்ஸ் எல்லா டாப்பிக்கும் மொத்தமாக இருக்குது மரபு சொற்கள். முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக உங்களால் படிச்சுட்டு ஆன்சர் பண்ண பாருங்கள். அணில். ஸோ அணிலுக்கு இளமை பெயர். இதில் என்ன மரபு சொல் வரும்னு பாருங்கள். ஸோ இதுக்கு இளமை பெயர் பார்த்திங்கன்னா பிள்ளை. பிள்ளைன்னு வரும். அடுத்து பாருங்கள் 65வது வினா. ஆட்டு என்பதன் மரபு சொல். ஸோ ஆடு தான். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டி. பட்டின்னு வரும். அடுத்து பாருங்கள் பன்றிக்கு மரபு சொல். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா குட்டி வரும். பன்றி குட்டி. அடுத்து பாருங்கள் கிளிக்கு மரபு சொல். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா குஞ்சு வரும். கிளி குஞ்சு. ஸோ ஆப்ஷனில் பார்த்து இளமை பெயர்கள் இருக்குது. இதுவே ஒலி அந்த சவுண்டு இருந்தால் கிளி பேசும்னு வரும். இளமை பெயர்களில் கிளி குஞ்சு. அடுத்து பாருங்கள் மரபு சொல் யானை என்பதன் மரபு சொல். ஸோ ஒன்றுக்கும் ஒரு மாதிரி வரும். இளமை பெயர்கள் அந்த சவுண்டு ஒரு மாதிரி வரும். அந்த இருக்கிற இடங்கள் அதுவும் தனியாக கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பேசுகிற சவுண்டு, ஸோ அதுவும் யானை என்ன எப்படி சவுண்டு விடும் அதுவும் கேட்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டு ஆன்சர் பண்ண பாருங்கள். யானை என்பதன் மரபு சொல். ஆப்ஷன் என்ன கரெக்டாகுன்னு பாருங்கள். ஆன்சர் கூட்டம். யானை கூட்டம்னு வரும். அடுத்து பாருங்கள் மரபு சொல் பசு என்பதன் மரபு சொல். 69. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கன்று வரும். பசு கன்று. இளமை பெயர் பசு கன்று. அடுத்து பாருங்கள் 70வது வினா. கோழிக்கு மரபு சொல். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணை. கோழி பண்ணை. அடுத்து பாருங்கள் 71வது வினா. கரையான் என்பதன் மரபு சொல். இது ஆப்ஷன் டி வரும். கரையான் புற்று. அடுத்து பாருங்கள் 72. ஆட்டுக்கு மரபு சொல். ஆப்ஷன் பி வரும். ஆட்டு குட்டி. 73. குதிரை என்பதன் மரபு சொல். குதிரைக்கு மரபு சொல் பார்த்தீங்கன்னா கொட்டில். அது வசிப்பிடம். அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா குதிரை கொட்டில். வளர்ப்பிடம் குதிரை கொட்டில். அடுத்து 74வது வினா. பூனை என்பதன் மரபு சொல். பூனைக்கு மரபு சொல். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும். பூனை குட்டி. அடுத்து பாருங்கள் 75வது வினா. சிலந்திக்கு மரபு சொல். சிலந்தி ஆப்ஷன் டி வரும். சிலந்தி வலை. ஸோ ஈஸியான வினா தான், இருந்தாலும் எக்ஸாமில் கேட்கும்போது சில இடங்களில் மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது. 76வது வினா. புலிக்கு மரபு சொல். இளமை பெயர் ஆப்ஷன் ஏ வரும். புலி பரல். 77வது வினா. ஸோ மாட்டுக்கு மரபு சொல்.
ஆப்ஷன் பி வரும், மாட்டு தொழுவம். 78வது வினா, நண்டுக்கு மரபுச்சொல். நண்டு, நண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வலை தான் வரும். நண்டு வலை, இந்த லை வருது. சிலந்தி வலை, அதுக்கு அந்த லை வரும். அடுத்து பாருங்கள் 79வது வினா, மரபுச்சொல். குருவி, குருவிக்கு மரபுச்சொல். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வசிப்பிடம் பார்த்தீங்கன்னா குருவி கூடு. அடுத்து பாருங்கள் 80வது வினா. ஸோ இந்த புளிய மரங்கள் இருக்கிற இடத்த எப்படி சொல்லுவாங்க? புளியம் எதுவான்னு கேட்டுறாங்க, மரபுச்சொல். ஸோ இது பார்த்தீங்கன்னா தோப்பு, புளியந்தோப்பு. அடுத்து பாருங்கள் 81, வாழை மரபுச்சொல். ஸோ வாழைகள் அதிகமாக உள்ள பகுதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா தோட்டம், வாழை தோட்டம். அடுத்து பாருங்கள் 82வது வினா, மா, அது மாமரம் அதிகமாக உள்ள பகுதி. ஸோ இதை எப்படி மரபு சொல்ல குறிப்பிடுவாங்க? ஆன்சர் தோப்பு, மாந்தோப்பு. அடுத்து பாருங்கள் 83, சவுக்குக்கு மரபுச்சொல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வரும், மாந்தோப்பு மாதிரி இதுக்கும் சவுக்கந்தோப்பு. அடுத்து பாருங்கள் 84, எலி. எலிக்கு பார்த்தீங்கன்னா குஞ்சு, எலி குஞ்சு. அடுத்து பாருங்கள் 85வது வினா, மா, மாவுக்கு மரபுச்சொல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இலை பெயர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி வரும், சாதாரணமான இலை தான், மா இலை. அடுத்து பாருங்கள் 86, புலிக்கு மரபுச்சொல். சவுண்டில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும், புலி உருமும். அடுத்து பாருங்கள் 87, நரி, நரிக்கு மரபுச்சொல். 87. ஸோ இது பார்த்தீங்கன்னா சவுண்டில் இருக்குது, ஆப்ஷன் சி வரும், நரி ஊளையிடம். அடுத்து பாருங்கள் 88வது வினா, பால் மரபுச்சொல். பாலுக்கு மரபுச்சொல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும், பால் பருகு, பால் பருகு. அடுத்து பாருங்கள் 89வது வினா, வெற்றிலைக்கு மரபுச்சொல். வெற்றிலை 89வது வினா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வெற்றிலை கில்லு, வெற்றிலை கில்லு. அடுத்து பாருங்கள் 90வது வினா, வீட்டுக்கு மரபுச்சொல். வீடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும், வீடு கட்டு. அடுத்து பாருங்கள் 91வது வினா, சுவருக்கு மரபுச்சொல். சுவர். ஸோ வீடு தான் கட்டுன்னு வரும், சுவர் பார்த்தீங்கன்னா எழுப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, வீடு கட்டு, சுவர் எழுப்பு. ஸோ அந்த இது மட்டும் டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துங்க. அடுத்து 92வது வினா, வண்ணம் மரபுச்சொல். ஸோ வண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா மரபுச்சொல் தீட்டு, வண்ணம் தீட்டு. வண்ணம் வாரின்கே போட்டுற போகிறீங்க, சிற்பம் செதுக்கு வரும். ஸோ வண்ணம் வந்து தீட்டு தான் வரும். ஸோ பூக்கு பார்த்தீங்கன்னா 2 வரும், பூ பறி வரும், பூ கொய் வரும். ஸோ ஆப்ஷன் அடுத்து வர வர பார்ப்போம். அடுத்து பாருங்கள் 93வது வினா, ஓவியம். ஓவியம் என்பதன் மரபுச்சொல். ஸோ இது பார்த்தீங்கன்னா வரை, ஓவியம் வரை, வண்ணம் தீட்டு, ஓவியம் வரை, சிற்பம் செதுக்கு, பூப்பறி, அந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்கள் 94வது வினா, அம்பு. அம்புக்கு மரபுச்சொல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும், அம்பு எய், எய்தல். அடுத்து பாருங்கள் 95வது வினா, கிளை. கிளை என்பதற்கு மரபுச்சொல். 95. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒடி, கிளை ஒடி. அடுத்து பாருங்கள் 96வது வினா, தாள் என்பதற்கு மரபுச்சொல். தாள்னா இந்த நெல், நெல் பயிர்கள் அந்த மாதிரி வரும், அதில் வர வகை தான் தாள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 96க்கு ஆப்ஷன் பி வரும், தாள் அடி. அதாவது நெல் அடிப்பாங்கள்ல கடைசியாக, அதுதான் தாள் அடி. அடுத்து பாருங்கள் 97, கலை. கலை என்பதற்கு மரபுச்சொல். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கலை பறி. அடுத்து பாருங்கள் 98, மது என்பதற்கு மருந்து சொல். ஸோ இது பார்த்திங்கன்னா அருந்து, மது அருந்து. ஸோ அந்த தேன் தான் நக்குன்னு வரும்னு நினைக்கிறேன். குடி பார்த்திங்கன்னா தண்ணீர் குடி. அடுத்து இந்த பருகு பார்த்திங்கன்னா பால் பருகு. ஸோ ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மாதிரி வரும், அதை மட்டும் பார்த்துங்க. அடுத்து பாருங்கள் 99வது வினா, விதை. விதை என்பதற்கு மரபுச்சொல். 99, விதை என்பதன் மரபுச்சொல். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சொல்லலாம், விதை விதைத்தல். அடுத்து பாருங்கள்
2500 வினான்னு நினைக்கிறேன். இது 2500 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பூ என்பதற்கு மரபு சொல். பூ என்பது பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் டி, பூக்கொய். பூ பறி இருந்தாலும் சரி தான், பூக்கொய் சரியான மரபு சொல் பூக்கொய். அடுத்து பாருங்கள் 2501 வினா. கூடை. கூடை என்பதற்கு மரபு சொல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரும், கூடை முடை. கூடை முடை. அடுத்து பாருங்கள் 2வது வினா. ஆலம் என்பதற்கு மரபு சொல். ஆலம். ஸோ ஆலம் மரங்கள் அதிகமுள்ள பகுதி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆலங்காடு. ஆலங்காடு. அடுத்து பாருங்கள் 3வது வினா. பூ. பூக்கள் அதிகமுள்ள பகுதியை எவ்வாறு குறிப்பிடுவாங்க? பூக்கள் அதிகமுள்ள பகுதி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பூஞ்சோலை. அடுத்து பாருங்கள் 4வது வினா. அவரை. அவரை என்பதன் மரபு சொல் இளமை பெயர். ஸோ இதோட மரபு சொல் இளமை பெயர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு. அவரை பிஞ்சி. அடுத்து பாருங்கள் 5வது வினா. பலா என்பதன் மரபு சொல். பலா என்பதன் மரபு சொல் இளமை பெயர். ஸோ இது பார்த்திங்கன்னா பலா பிஞ்சுன்னு வரும். ஸோ ஆப்ஷனில் 2 இருக்கா, சாரி, பலா பிஞ்சு என்பது சரியான விடை. அடுத்து பாருங்கள் 6வது வினா. பனை என்பதற்கு மரபு சொல். பனை என்பதற்கு மரபு சொல். ஸோ இதோட இலை பெயர் பார்த்திங்கன்னா பனை ஓலை. தென்னைக்கு தான் கீற்றுன்னு வரும். அதே மாதிரி இந்த கமுகு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கூந்தலில் வரும். தட்டையெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த கேழ்வரகுக்கும் சோளவுக்கும் வரும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி வரும். பனைக்கு பார்த்திங்கன்னா ஓலை, பனை ஓலை. அது மாதிரி தென்னை மரத்துக்கும் ஓலை வரும். தென்னை வந்தால் ஓலை வரும். அது மாதிரி தென்னம், அந்த இம்மு வந்தால் கீற்று, அந்த இடத்துல இம்மு வந்து இங்காயிடும், தென்னங்கீற்று. ஸோ ஒவ்வொரு மாதிரியும் வரும். அதிலே ரிலேட் பண்ணி வரும் பாருங்கள், வர வர பார்ப்போம். அடுத்து பாருங்கள் 7வது வினா. மரபு சொல் கண்டறி. பலா என்பதற்கு மரபு சொல். 7. ஸோ இது பார்த்தீங்கன்னா இலை. இலை பெயர்கள். இலை பெயர்களில் இலை. பலா இலை. அடுத்து பாருங்கள் தாழை என்பதற்கு மரபு சொல்லலாம். தாழை என்பதன் இலை பெயர் இது கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. தாழை மடல் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6th ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், நியூ புக்கில் தாழை மடல். அடுத்து பாருங்கள் 9வது வினா. தென்னை மரபு சொல். தென்னை ஓலை. இது தென்னம், இந்த வெறும் நான் வந்து இம்மு வந்தால் தென்னங்கீற்று வரும், நெய் வந்ததுனால தென்னை ஓலை. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள் 10வது வினா. ஆவாரம் என்பதன் மரபு சொல். ஸோ ஆவாரம் என்பது ஆவாரங்குழை. 11. கோழி மரபு சொல். கோழி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கூண்டு. கோழி கூண்டு. கோழியை கூண்டில் தான் அடைச்சி வைப்பாங்க. அடுத்து பாருங்கள் 12வது வினா. வேப்பம் மரபு சொல். ஸோ இலைப்பயிர் பார்த்திங்கன்னா வேப்பந்தழைன்னு வரும். வேப்பந்தழை. 13வது வினா. நெல் என்பதன் மரபு சொல். இலைப்பெயர் கேட்டுருக்காங்க. இதுதான் 10th ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். நெல்லுக்கு இலைப்பெயர். இது நெல் தாள் வரும். நெல்லுக்கு தாள் வரும் இலைப்பெயரில். அடுத்து பாருங்கள் 14வது வினா. முருங்கைக்கு இளமை மரபு சொல். இலைப்பெயரில் மரபு சொல் முருங்கை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீரை வரும். முருங்கை கீரை. 15வது வினா. வாத்துக்கு மரபு சொல். வாத்து. வாத்துக்கள் அதிகமுள்ள பகுதி. ஸோ வளர்ப்பிடம் அது எவ்வாறு அழைக்கப்படும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வாத்து பண்ணை. அடுத்து பாருங்கள் 16. கம்பு மரபு சொல். கம்புக்கு இலைப்பெயர் கேட்டுறாங்க, அதில் மரபு சொல் தட்டு அல்லது தட்டை. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம், கேழ்வரகு வந்திருக்கு, சோளம் வந்திருக்கு, கம்பு சொல்லுவாங்க தட்டு அல்லது தட்டை. அடுத்து 17வது வினா. வாழை மரபு சொல். இலைப்பெயர் கேட்டிருக்காங்க. வாழைக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இலை தான் வரும். வாழை இலை. அடுத்து பாருங்கள் 18. எலி மரபு சொல். ஸோ எலியோட இருப்பிடம் அதோட மரபு சொல் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வலை. எலி வலை. ஆல்ரெடி சிலந்தி வலை பார்த்துருந்தோம், நண்டு வலையும் பார்த்துருந்தோம், எலிக்கும் வலை தான். அடுத்து பாருங்கள் 19வது வினா. நாய் மரபு சொல். அதோட சவுண்டு கேட்டிருக்காங்க. நாய்க்கோட ஒலிக்கிற சவுண்ட் அதோட மரபு சொல். ஸோ நாய் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ குரைக்கும். அடுத்து பாருங்கள் 20வது வினா. கூகை
மரபு சொல். ஸோ தான் எக்ஸாமில் ஏகப்பட்ட டைம் கேட்கப்பட்ட வினா பொறுத்துக்களை தான் கேட்பாங்க. இந்த மாதிரி மரபு சொல்லலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கேட்குறது கஷ்டம் தான். தனித்தனியாக பார்த்துங்க. பொறுத்துக்களை மாறுபட்டு இருக்கும். பொருந்தாது கேட்பாங்க, இப்போலாம் பொறுத்து கேட்பாங்க. ஸோ கூகை பார்த்திங்கன்னா குழரும், கூகை குழரும். 21 கல் மரபு சொல். கல் அதிகமுள்ள பதிவு பார்த்தீங்கன்னா கட்குவியல். 22 யானை. யானை இளமை பெயர், அதன் மரபு சொல் என்ன? கன்று, யானை கன்று. 23 கீரி. ஸோ இளமை பெயர், அதோட மரபு சொல் என்ன? கீரி. ஸோ கீரிக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளை தான் வரும், கீரி பிள்ளை. அதே மாதிரி அணில் பார்த்தோம், அணில் பிள்ளை, கீரி பிள்ளை. அடுத்து பாருங்கள் 24 கழுதை மரபு சொல். கழுதைக்கு பார்த்தீங்கன்னா குட்டி வரும், கழுதை குட்டி. அடுத்து பாருங்கள் 25வது வினா சோளம் மரபு சொல். ஸோ சோளம் அதிகமுள்ள பகுதி, ஒரு மரபு சொல் கேட்டுருக்காங்க, கொல்லை, சோளங்கொல்லை. அடுத்து பாருங்கள் 26 வாழை. வாழை மரபு சொல். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வரும், வாழைக்காய். அடுத்து பாருங்கள் 27 திராட்சை மரபு சொல். ஸோ இது பார்த்தீங்கன்னா குலை, திராட்சை குலை. 28 விறகு மரபு சொல். விறகுக்கு மரபு சொல் ஆப்ஷன் டி வரும், விறகு கட்டு. அடுத்து பாருங்கள் 29வது வினா பானை, அதன் மரபு சொல். ஸோ இது எப்படி செய்வாங்க அது கேட்டுருக்காங்க. ஸோ பானை என்பது வனை, பானை செய்யும் இந்த கலை பார்த்திங்கன்னா பானை வனைதல். இது நியூ புக்லேயே இருக்குது, பானை வனைதல்னு, 9th நியூ புக்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள் 30வது வினா. ஸோ எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். 30 தோசை. சில கொஸ்டின் மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுக்க மாதிரி இருக்கும். தோசை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, தோசை சுடு. 31வது வினா சோறு. சோறு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும், சோறு உண், சோறு உண்டான், அந்த மாதிரி வரும் மரபு சொல், சோறு உண். அடுத்து பாருங்கள் 32வது வினா. அடுத்து பாருங்கள் 32வது வினா மரபு சொல் கண்டறிக குயில். குயில் என்பதற்கு மரபு சொல், சவுண்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும், குயில் கூவும். ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள் ஆப்ஷன். இதான் மயில் வரும், மயில் தான் அகவும் அல்லது பேசும். அதே மாதிரி கோழி கொக்கரிக்கும், சேவலும் கோவும், குயிலும் கோவும் வரும். கோழி வந்து கொக்கரிக்கும், கூகை குழரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏகப்பட்ட டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 33 சிங்கம். சிங்கம் சவுண்டு கேட்டிருக்காங்க, மரபு சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும், சிங்கம் முழங்கும். அதே மாதிரி ஆப்ஷன் டியும் வரும், சிங்கம் கர்சிக்கும் வரும். எக்ஸாம் நம்ம கேட்க மாட்டாங்க, முழங்கும் தான். முழங்கும் தான் ஆப்ஷனில் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆப்ஷன் வராது. முழங்கும் அல்லது கர்சிக்கும், சிங்கம் இரண்டுமே வரும், முழங்கும் அல்லது கர்சிக்கும். அடுத்து பாருங்கள் 34வது வினா பாம்பு. 34வது வினா பாம்பு மரபு சொல். ஸோ இது பார்த்தீங்கன்னா சவுண்டில் சீரும், பாம்பு சீரும். அடுத்து பாருங்கள் 35 சாவி. மரபு சொல் பார்த்தீங்கன்னா கொத்து, சாவி கொத்து. அடுத்து 36 பலா. ஸோ பலாவுக்கு மரபு சொல் பார்த்தீங்கன்னா பலா அதிகமுள்ள பகுதி, பலா தோப்பு. அடுத்து பாருங்கள் 37 இலுப்பை. இலுப்பைக்கு மரபு சொல். ஸோ இதுக்கு அதிகமுள்ள பகுதி இலுப்பந்தோட்டம், இலுப்பந்தோட்டம். அடுத்து பாருங்கள் 38வது வினா கருப்பம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொல்லை, கருப்பங்கொல்லைன்னு வரும். அடுத்து பாருங்கள் 39வது வினா மாமரம் அதிகமுள்ள பகுதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு. அடுத்து பாருங்கள் 40வது வினா எருமை. இளமை பெயர், எருமைக்கு இளமை பெயர் பார்த்தீங்கன்னா கன்று, எருமை கன்று. அடுத்து பாருங்கள் 49வது வினா கோழி இளமை பெயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு. அடுத்து பாருங்கள் 42
நாய். ஸோ நாய்க்கு இளமை பெயர் நாய்க்குட்டி. அடுத்து பாருங்கள் 43 குதிரை. குதிரையின் இளமை பெயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குதிரை குட்டி. அடுத்து பாருங்கள் 44 சிங்கம் இளமை பெயர். சிங்கம் பார்த்தீங்கன்னா குருளை, சிங்க குருளை. அடுத்து பாருங்கள் 45 குருவி இளமை பெயர் குருவி குஞ்சு. 46 மான் இளமை பெயர். மான் பார்த்தீங்கன்னா கன்று தான் வரும், எருமை கன்று, பசு கன்று, இது மாதிரி மான் கன்று. அடுத்து 47 வாழை. ஸோ வாழை பார்த்திங்கன்னா இளமை பெயர் கேட்டிருக்காங்க, குருத்து வரும், வாழை குருத்து. அடுத்து பாருங்கள் 48 மரபு சொல் கண்டறிக கம்பு. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரும். கம்பு அதிகமுள்ள பகுதி கம்பங்கொல்லை. அதே மாதிரி கரும்பு அதிகமுள்ள பகுதி கருப்பங்கொல்லை பார்த்தோம், கம்பங்கொல்லை இதுக்கு வரும். அடுத்து பாருங்கள் 49வது வினா தென்னம். தென்னை மரம் அதிகமுள்ள பகுதி பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு. அடுத்து பாருங்கள் 50வது வினா முருங்கை. ஸோ முருங்கை இதோட இளமை பெயர் கேட்டிருக்காங்க. இளமை பெயர் அந்த முருங்கை காயோட இளமை பெயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா முருங்கை பிஞ்சி. அடுத்து பாருங்கள் 51வது வினா எருது. ஸோ எருது சவுண்டு கேட்டிருக்காங்க மரபு சொல்ல. பார்த்தீங்கன்னா எக்காலமிடும், எருது எக்காலமிடும். அடுத்து பாருங்கள் 52வது வினா வேலம். வேல மரம் அதிகமுள்ள பகுதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேலங்காடு. 53 யானை. ஸோ யானையோட சவுண்ட் அதோட மரபு சொல் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளிரும், யானை பிளிரும். அடுத்து பாருங்கள் 54வது வினா பனம். பனைமரம் அதிகமுள்ள பகுதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பனங்காடு. அடுத்து பாருங்கள் மாடு கேட்டிருக்காங்க. மாடு பார்த்திங்கன்னா அது வளர்ப்பிடம். ஸோ இது பார்த்திங்கன்னா மாட்டு மந்தைன்னு வரும். அடுத்து பாருங்கள் கழுதை. ஸோ ஒன்றுக்கே 2 வரும், அது மட்டும் பார்த்துங்க. கழுதை. ஸோ கழுதைக்கு பார்த்திங்கன்னா சவுண்டு ஆப்ஷன் ஏ வரும், கழுதை கத்தும். 57 எலி. ஸோ எலிக்கு சவுண்டு கேட்டிருக்காங்க மரபு சொல்ல. எலிக்கு பார்த்திங்கன்னா கீச்சிடும், எலி கீச்சிடும். 58 ஆனா பார்த்திங்கன்னா பசு தான். ஸோ இது அதிகம் உள்ளது பார்த்திங்கன்னா ஆணிரை கவர்தல். ஸோ அந்த இதில் பார்த்துருப்போம் புறப்பொருளில். அடுத்து பாருங்கள் 59வது வினா வைக்கோல். வைக்கோல் அதிகம் உள்ளது. ஸோ இது பார்த்திங்கன்னா வைக்கோல் போர்னு வரும். அடுத்து பாருங்கள் 60வது வினா குதிரை. குதிரை சவுண்டு கேட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும், குதிரை கணைக்கும். அடுத்து பாருங்கள் 61வது வினா ஆடு கேட்டிருக்காங்க. ஆடு அதிகமுள்ள பகுதி வளர்ப்பிடம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆட்டு மந்தை. அடுத்து பாருங்கள் 62 கள்ளி. அந்த கள்ளி. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வரும், கள்ளி கற்றை. கள்ளி செடிக்கு கள்ளி கற்றை வரும். அடுத்து பாருங்கள் 63 மயில். ஸோ மயில் பார்த்திங்கன்னா சவுண்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும், மயில் அகவும் அல்லது பேசும்னு இருந்தாலும் கரெக்டு தான். மயில் பேசும் அல்லது அகவும். ஒன்றுக்கே 2 வரும் பாருங்கள். 64வது வினா பனைமரம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமுள்ள பகுதி பனந்தோப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா பனங்காடும் வரும், பனந்தோப்பும் வரும். ஸோ ஆப்ஷனில் 2 ஒன்றா வைக்க மாட்டாங்க எக்ஸாமில். சம்டைம் எப்போயாவது மிஸ்டேக் அந்த மாதிரி வைப்பாங்க, அது மிஸ்டேக் ஆகிடும். ஸோ பனந்தோப்பு பனங்காடு. ஸோ 2மே கரெக்டு தான். அடுத்து பாருங்கள் 65வது வினா தேயிலை. தேயிலை பார்த்திங்கன்னா தோட்டம், ஆப்ஷன் டி தேயிலை தோட்டம். அடுத்து பாருங்கள் 66 முந்திரி. ஸோ முந்திரிக்கு பார்த்திங்கன்னா தோட்டம் தான் வரும், ஆப்ஷன் டி முந்திரி தோட்டம். அடுத்து பாருங்கள் 67 பூ. ஸோ பூக்கு பார்த்திங்கன்னா 2 வரும், பூந்தோட்டம் வரும், பூஞ்சோலையும் வரும். பூந்தோட்டம் வரும், பூஞ்சோலை வரும். ஆப்ஷன் நமக்கு தோட்டம். அடுத்து பாருங்கள் 68 மூங்கில்.
ஸோ மூங்கில் பார்த்தீங்கன்னா இலைப்பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலான இலை தான், மூங்கில் இலை. அடுத்து பாருங்கள் 69 வெள்ளரி. ஸோ வெள்ளரிக்கு பார்த்தீங்கன்னா இளமை பெயர் வெள்ளரி பிஞ்சு. அடுத்து பாருங்கள் 70 திணை. ஸோ இந்த திணைக்கு பார்த்தீங்கன்னா 70வது வினா, திணைக்கு பார்த்தீங்கன்னா தாள் வரும், திணைக்கு தாள் வரும், நெல்லுக்கும் தாள் தான், திணை மொத்தமாக தாள். அடுத்து பாருங்கள் 71வது வினா தென்னம். தென்னங்க பார்த்தீங்கன்னா இளமை பெயர் கேட்டிருக்காங்க, தென்னங்காயோட இளமை பெயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குறும்பை வரும், தென்னங்குறும்பை. அடுத்து பாருங்கள் 72வது வினா மாமரத்தோட அந்த இலையோட இளமை பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாந்தளிர் வரும். மா பிஞ்சினுக்கு இது போட்டு போகிறீங்க, மா வடு வரும் அந்த காயோட இளமை பெயர். ஸோ இலைக்கு பார்த்தீங்கன்னா தளிர் வரும். அடுத்து பாருங்கள் 73 தென்னம் இலையோட பெயர் கேட்டிருக்காங்க. தென்னங்கீற்று வரும், தென்னம் இம்மு வந்தால் கீற்று வரும், தென்னைன்னு வந்தால் தென்னை ஓலை வரும். ஸோ தென்னைக்கே 2 வரும், தென்னை அது கொஸ்டின் எடிட் பண்ணும்போது 2 இருக்குது, தென்னைன்னு வந்தால் ஓலை வரும், தென்னம் இந்த இம்மு வந்தால் அது இம்மு பார்த்தீங்கன்னா இங்கா மாதிரி தென்னங்கீற்றுன்னு வரும். ஸோ அந்த வாசிக்கிற சவுண்டில் 2 இருக்குது. அடுத்து பாருங்கள் 74வது வினா ஈச்சம். ஸோ ஈச்சம் பார்த்தீங்கன்னா ஓலை வரும், ஈச்ச ஓலை. அடுத்து பாருங்கள் 75 கமுகு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கூந்தல் வரும், 6th நியூ புக்கில் இருக்க கமுகு கூந்தல் இலைப்பெயர். அடுத்து பாருங்கள் 76 கத்திரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஞ்சு, கத்திரி பிஞ்சு வரும், கத்திரிக்காயோட இளமை பெயர் கத்திரி பிஞ்சு. அடுத்து பாருங்கள் 77 ஸோ மாமரத்தோட இந்த இந்த மாங்காயோட இளமை பெயர் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வடு வரும், மா வடு. அடுத்து பாருங்கள் 78வது வினா விறகு. ஸோ மரபு சொல் பார்த்தீங்கன்னா விறகுக்கு விறகு பில. அடுத்து பாருங்கள் 79 ஏர். ஏர் என்பதன் மரபு சொல். இது பார்த்தீங்கன்னா உழு வரும், ஏர் உழு. அடுத்து பாருங்கள் 80 கல். கல் என்பதன் இதுக்கு மரபு சொல் பார்த்தீங்கன்னா உடை, கல் உடை. 81 கூரை. ஸோ கூரைக்கு மரபு சொல் பார்த்தீங்கன்னா வேய், கூரை வேய், வேய்தல், கூரை வேய்தல். அடுத்து பாருங்கள் 82 இலை. ஸோ இலை இதுக்கு மரபு சொல் பார்த்தீங்கன்னா இலை பரி. ஸோ இலை கொய் நிற்கிது போட்டுறாங்க, பூக்கு தான் கொய் வரும். ஸோ இலை பார்த்தீங்கன்னா பரி, இலை பரி. 83 நூல். ஸோ நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும், நூல் எழுது. 84 மரம். மரம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும், மரம் வெட்டு. கல் உடை பார்த்தோம். இந்த அரி பார்த்தீங்கன்னா காய்கறி தான் அறிதல் வரும். ஸோ பார்த்தோம் ஆல்ரெடி, அம்பு எய்தல். வெட்டு மரம் வெட்டுதல், காய்கறி வெட்டுதல் இது போட்டுறாதீங்க, காய்கறி வந்து அறிதல், காய்கறி அறிதல். அடுத்து பாருங்கள் 85 சந்தனம். சந்தனம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சந்தனம் பூசு. 86 பூ. ஸோ பூ பார்த்தீங்கன்னா பூ பரியும் வரும், பூ கொய் வரும், ஆப்ஷன் நமக்கு பரி இருக்கனால பூ பரி. 87 சிற்பம். சிற்பம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிற்பம் செதுக்கு. 88 காய்கறி. காய்கறி அறிதல். 89 வரப்பு. ஸோ வரப்பு பார்த்தீங்கன்னா கட்டு, வரப்பு கட்டுதல். 90 செய்யுள். செய்யுள் பார்த்தீங்கன்னா இயற்று. ஸோ நூல் தான் எழுது வரும், செய்யுள் இயற்று. டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. அடுத்து 91 அம்பு. ஸோ அம்பு பார்த்தீங்கன்னா எரி, அம்பு எரி. அடுத்து பாருங்கள் 92 குடம். குடம் மரபு சொல். ஸோ இது பார்த்தீங்கன்னா வனை, குடம் வனைதல். பானையும் பார்த்தீங்கன்னா வனையில் வரும், குடமும் வனையில் வரும். அடுத்து பாருங்கள் 93. ஸோ இரண்டுமே ஒன்று தான். அடுத்து பாருங்கள் நார். ஸோ நார்க்கு பார்த்தீங்கன்னா மரபு சொல்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா கிழி, நார் கிழி, கிளை ஒடி வரும், பூ பறி வரும். ஸோ அடுத்து இதுக்கு பார்த்தோம். அடுத்து பாருங்கள் 94 கதிர், கதிர் என்பதன் மரபு சொல். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும், கதிர் அரு. 95 வீரர். ஸோ வீரர் அதிகமாக உள்ளதை பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தாங்கன்னா வீரர் படை வரும். அடுத்து பாருங்கள் 96 வெற்றிலை. வெற்றிலை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரும், வெற்றிலை தோட்டம். 97 நெல். ஸோ நெல்லுக்கு நம்ம எப்படி மரபு சொல் குறிப்பிடோம்னா நெல் வயல் என்பது சரியானது. அடுத்து பாருங்கள் 98 கொய்யா மரம். ஸோ இது அதிகம் உள்ளது பார்த்திங்கன்னா கொய்யா தோப்பு. 99 எறும்பு. ஸோ எறும்பு அதிகமாக இருந்தால் அது எறும்பு சாறை. 600வது வினா 2600 மக்கள். ஸோ மக்கள் அதிகமுள்ள பகுதி மக்கள் கூட்டம். 1வது வினா பன்றி சவுண்டு கேட்டிருக்காங்க, மரபு பெயர். இது பார்த்திங்கன்னா உருமும், பன்றி உருமும். 2வது வினா கோழி சவுண்டு கேட்டிருக்காங்க, கோழி பார்த்துருந்தோம், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், அதே மாதிரி குயில் கூவும், மயில் அகவும் அல்லது பேசும், அதே மாதிரி கூகை பார்த்திங்கன்னா குழரும். இந்த மாதிரி பார்த்தா ஈஸியானது, நிறைய டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். 3வது வினா காக்கா. ஸோ இது பார்த்திங்கன்னா கரையும், காகம் கரையும், அது பேசுகிறது தான், காகம் கரையும், மரபு சொல்ல தான். அடுத்து 4 பாருங்கள் கிளிக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் நமக்கு பேசும், இல்லைன்னா அகவும் இருந்தாலும் போட்டுருங்க ஆப்ஷனில். அடுத்து பாருங்கள் 5வது வினா கூரை பார்த்திங்கன்னா கூரை தான் வேய்தல் வரும். அடுத்து பாருங்கள் 6வது வினா வேல் அல்லது அம்பு எய்தல். அடுத்து பாருங்கள் 7வது வினா பசு. ஸோ பசுக்கு பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி வரும், பசு கதரும். அடுத்து பாருங்கள் 8வது வினா கூகை அல்லது கோட்டான். ஸோ இது பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்டுருக்காங்க, ஆன்சர் ஆப்ஷன் டி குழரும், கூகை குழரும். அடுத்து பாருங்கள் 9வது வினா வாத்து. இதில் சவுண்டு பார்த்திங்கன்னா வாத்து கத்தும். 10வது வினா அணில். ஸோ அணில் இதோட சவுண்டு பார்த்திங்கன்னா கீச்சிடும், அணில் கீச்சிடும். அடுத்து பாருங்கள் 11 கிளிக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கொஞ்சம். ஸோ கிளிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அகவும் பார்த்துருந்தோம், பேசும் பார்த்தோம், அதே மாதிரி கிளி கொஞ்சம். 12 ஆந்தை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆந்தைக்கு அலரும், ஆந்தை அலரும். அடுத்து பாருங்கள் 13 இட்லி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இட்லி அவித்தல். அடுத்து பாருங்கள் 14 சேவல் பார்த்திங்கன்னா கூவும், சேவல் குயில் கூவும். அடுத்து 15 வண்டு. ஸோ வண்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி முரளும். தேன் பார்த்திங்கன்னா நக்கு. ஸோ தேனுக்கு நக்கு வரும், நக்குதல். அடுத்து பாருங்கள் 17 வெற்றிலை. ஸோ வெற்றிலை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வெற்றிலை தின்றான், இந்த இன்னும் வரும், தின்றான், வெற்றிலை தின்றான். அடுத்து பாருங்கள் 18 பாடல். ஸோ பாடல்னு பார்த்தீங்கன்னா ஏற்று தான் வரும், செய்யுள் ஏற்று, பாடல் ஏற்று. அடுத்து பாருங்கள் 19 குருவி பார்த்திங்கன்னா கீச்சிடும். அடுத்து பாருங்கள் 20 அப்பம் பார்த்திங்கன்னா தின்றான், அப்பம் தின்றான். அடுத்து பாருங்கள் 21 நீர். ஸோ நீர் பார்த்திங்கன்னா குடி. 22 தென்றல் பார்த்திங்கன்னா வீசும், தென்றல் வீசும். 23 பழம். ஸோ பழம் பார்த்திங்கன்னா தின்றான் தான் வரும், பழம் தின்றான். அடுத்து பாருங்கள் 2624 இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். படம். ஸோ படம் பார்த்திங்கன்னா படம் வரைதல். இது மாதிரி ஓவியம் பார்த்தோம், ஓவியம் படம் ரெண்டுமே ஒன்று தான், ஓவியம் அல்லது படம் வரைதல். 164 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன்.
உங்கள் மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.